ஓம் சாந்தி. இன்றைய மகா வாக்கியத்துல பாபா கண்ணையா பத்தி சொல்லியிருக்கிறாங்க. பாகவதத்துல கிருஷ்ணரை கண்ணையா, கண்ணையா என்றாலே கன்னிகைகளின் தந்தை. பாபா சொல்றாரு, இந்த கண்ணையாவுக்கு தான் நிறைய புகழ் இருக்குது. ஆனா கிருஷ்ணரை காட்டியிருக்காங்க. ஷிவ் பாபா தான் கன்னிகைகளுடைய தந்தை. நீங்க எல்லாம் பிரம்மா குமாரிகள் தான், கிருஷ்ண குமாரிகள் கிடையாது. அதுவும் பந்தனத்துல இருக்கக்கூடிய கன்யாஸ் தாய்மார்கள், அவங்க நிறைய கொடுமைகளை சகித்து கொண்டிருக்க வேண்டியிருக்கு. ஸோ டிராமா அனுசாரம் அவங்க அதை பொறுத்துதான் போகணும். அதே நேரத்துல அவங்களுக்கு புத்தியில பற்றுதல் இருக்கக்கூடாது. ஒரு பாபாட்ட நிலையான தொடர்பு புத்தியில இருந்தாதான் மற்ற தொடர்புகள்ல இருந்து அவங்களால விடுபட முடியும். ஸோ அப்படின்னு பாபா பந்தனத்துல இருக்கிறவங்களுக்காக சொல்லியிருக்கிறாரு. அடுத்து பாபா சொல்லியிருக்காரு, நான் கூட டிராமா என்ற பந்தனத்துக்கு கட்டுப்பட்டவன். அப்படி கிடையாது, நான் நினைச்சேன்னா சுதர்ஷன சக்கரத்தை வச்சு யார் தலைய வேணா வெட்டலாம், அப்படி கிடையாது. ஸோ டிராமாவுக்கு கட்டுப்பட்டவன்னு சொல்லியிருக்காரு பாபா. அடுத்து ஸ்வதர்ஷன் சக்கரம், அதனுடைய அர்த்தம் இன்னைக்கு பாபா சொல்லியிருக்காங்க. ஸ்வதர்ஷன் என்றாலே இந்த நாடகத்தினுடைய சிருஷ்டியினுடைய ஆதி மத்திய அந்திமத்தை அறிந்து கொள்வது, இதுதான் ஸ்வதர்ஷன். இப்படி நிறைய ரகசியங்கள் இன்றைக்கு முரளியில பாபா சொல்லியிருக்காரு. இன்றைக்கு சிவ பகவானுடைய மகா வாக்கியத்தை நாம கேட்போம். வாணியினுடைய தேதி 8/3/2022. மீட்டே பச்சே ஏக் பாப் சே சச்சா சச்சா லவ் ரக்கோ. இனிமையான குழந்தைங்களே, ஒரு தந்தையிடம் உண்மையிலும் உண்மையான அன்பு செலுத்துங்கள். உன்கி மத் பர் சலோ तो बाकी सब मित्र संबंधियों आदि से மமத்துவ டூட் ஜாயகா. அவருடைய வழிப்படி நடங்கள், அப்போது அனைத்து உற்றார் உறவினர்களிடமிருந்து மோகமானது துண்டிக்கப்பட்டுவிடும். பாபா கேள்வி கேட்கிறாங்க, பாப் கே சிவாய் கௌன் சே ஷப்த் கோயி பி மனுஷ்ய போல் நஹீ சக்தா. பாபாவை தவிர எந்த ஒரு வார்த்தைய எந்த மனிதனும் சொல்லவே முடியாது. பதில், मैं तुम आत्माओं का बाप तुम्हें पढ़ाने आया हूं. நான் ஆத்மாக்களின் தந்தை, உங்களுக்கு படிப்பிப்பதற்காக வந்திருக்கிறேன். मैं तुम्हें अपने साथ वापस ले जाऊंगा. நான் உங்களை என்னோடு அழைத்துச் செல்வேன். ऐसे शब्द बोलने की ताकत बाप के सिवाय किसी भी मनुष्य में नहीं. இந்த மாதிரி வார்த்தைகளை பேசுறதுக்கான ஆற்றல் பாபா தவிர வேற எந்த மனிதர்கிட்டையும் கிடையாது. வேற யாராலையும் இந்த மாதிரி சொல்ல முடியாது. துமே நிக்ஷய் ஹே ये नया ज्ञान नई विश्व के लिए. பாபா சொல்ற, உங்களுக்கு நிச்சயம் இருக்குது, இந்த புதிய ஞானம் புதிய உலகத்திற்காக. ஸோ நம்மோட ஞானம் புதிய ஞானம். எந்த உலகத்துக்காக? புதிய உலகத்துக்காக. जो स्वयं रूहानी बाप हमें पढ़ाते हैं, हम गॉडली स्टूडेंट है. ஸோ இந்த ஞானத்தை, புதிய ஞானத்தை ஆன்மீக தந்தை தானே வந்து கற்றுக் கொடுக்கின்றார். நாம் எல்லாம் காட்லி ஸ்டூடெண்ட், இறைவனின் மாணவர்கள். பாடல், போலா நாத் சே நிராளா. கள்ளம் கபடமற்றவர், தனிப்பட்டவர். ஓம் சாந்தி. बच्चों को देने वाला हमेशा बाप होता है. எப்போதுமே ஒரு குழந்தைக்கு என்ன தேவையோ தந்தை தான் அதை வழங்கக்கூடியவரா இருப்பாரு. एक बाप होता है हद का जो अपने 5-8 बच्चों को वर्षा देता है. ஒரு தந்தை என்பவர் உலகத்துல லௌகீக அப்பா, அவருக்கு 5 குழந்தையோ 6 குழந்தையோ இருக்கும், சொத்து கொடுப்பாரு. बेहद का बाप बेहद का वर्षा देते हैं. எல்லையற்ற தந்தை
எல்லையற்ற ஆஸ்தி கொடுக்கிறார். ஓ சப்கா ஏக் ஹி பாப் ஹை, அனைவருக்கும் இவர் ஒருவர்தான் தந்தை. லௌகிக் பாப் தோ போத் ஹை, லௌகீக அப்பா நிறைய பேர் இருக்காங்க. அநேக் பச்சே ஹோத்தே ஹை, நிறைய குழந்தைங்களும் இருக்காங்க. யஹ் சப் பச்சோं का बाप, ஆனா இவரோ அனைத்து குழந்தைங்களோட தந்தை. பிரம்மா விஷ்ணு சங்கர் கோ பி பாப் நை கயேங்கே, பிரம்மா விஷ்ணு சங்கரர் இவர்களை கூட தந்தை என்று சொல்ல முடியாது. சங்கர் கா காரிய ஹி அலக் ஹை, பாபா சொல்ல சங்கரரோட காரியமே தனிப்பட்டது. ஓ தேனேவாலா நெய்ய, அவர் கொடுக்கக்கூடியவர் கிடையாது. சங்கரர் கொடுக்கக்கூடியவர் கிடையாது. एक ही निराकार बाप है जिसे वर्षा मिलता है, ஒரே ஒருவர் தான் நிராகார தந்தை, அவர்கிட்ட இருந்து தான் ஆஸ்தி கிடைக்குது. ஓஹே பரம் பிதா, மூல வத்தன் மே பரேத்தே பரே ரேனே வாலா, அவர்தான் பரம பிதா. மூல வத்தனம் கடந்தலம் கடந்த உலகத்துல வசிக்க கூடியவர். சம்ஜானே கி படி யுக்தியா செய்யே, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பிறருக்கு புரிய வைக்கணும்னா நிறைய யுக்திகள் வேணும். மீட்டி ஜபான் பி செய்யே, பாபா சொல்றார் இனிமையான நாக்கு இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய வார்த்தைகள் இனிமையாக இருக்கணும். நாசுக்கான விஷயங்கள் எல்லாம் பிறருக்கு ஞானத்துல சொல்றப்ப இது ரொம்ப அவசியம். ஒன்னு யுக்தி இருக்கணும், இன்னொன்னு இனிமையா பேசணும். காம் மகா சத்ரு ஹே இன் பர் ஜீத் பானி ஹே, காமம் தான் உங்களோட மகா எதிரி, இதன் மேல வெற்றி அடையணும். அப் கன்யாயே தோ ஸ்வதந்திர ஹே, பாபா சொல்ல கன்யாசலா சுதந்திரமானவர்கள். ऐसे बहुत मनुष्य होते हैं जो ब्रह्मचर्य में रहना पसंद करते हैं. இப்படி நிறைய மனிதர்கள் இருக்காங்க உலகத்துல கூட பிரம்மச்சரிய வாழ்க்கை அவங்களுக்கு பிடித்தமானதா இருக்கும். विकारी कुटुंब परिवार में नहीं जाना चाहते हैं तो ऐसे रह जाते हैं, मना नहीं है. விகார குடும்ப வாழ்க்கைக்கு போக அவங்க விரும்ப மாட்டாங்க, ஆகையால தனித்து வாழ்ந்துட்டே இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு உலகத்துல யாரும் தடை போடுறது கிடையாது. ஏன் திருமணம் பண்ணாம இருக்கீங்க, இப்பெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்லாம் அவங்கள சொல்றதோ அவங்களுக்கு தடை ஏற்படுத்துறதோ கிடையாது. கன்யாவோக்கா கன்ஹையா பாப் தோ மஷூர் ஹே, கன்யாசனுடைய கண்ணையா பாபா புகழுக்குரியவர். கிருஷ்ண கோய் கன்யாவோக்கா பாப் நே, கிருஷ்ணர் கன்யாஸ்க்கு அப்பா கிடையாது. ये तो ब्रह्मा कुमारिया है, கிருஷ்ண குமாரியா ஹோத்தி நெய். இங்க இருக்கிறவங்கெல்லாம் யார்? பிரம்மாவுடைய குமாரிகள், கிருஷ்ணருக்கு குமாரிகள்லாம் கிடையாது. கிருஷ்ணக்கோ பிரஜாபிதா நெஹி கேத்தே, கிருஷ்ணரை பிரஜாபிதா என்று சொல்வது இல்லை. ये कन्याएं माताएं जिनको सहन करना पड़ता है, இந்த கன்யாஸ் மாதாஸ் எல்லாம் நிறைய கொடுமைகளை சகிச்சுக்க வேண்டியிருக்கு. பரந்து தில் சாஃப் ஹோனி चाहिए, ஆனா மனசு எப்படி இருக்கணும்? அவங்களுக்கு சுத்தமா இருக்கணும். बुद्धि का योग एक बाप से अच्छी रीति जुटा हुआ रहे तब अनेकों से टूट सकता है. புத்தியோட தொடர்பு ஒரு பாபாட்டா உங்களுக்கு நல்ல முறையில கனெக்ட் ஆகி இருக்கணும். அப்பதான் மற்றவங்கள்ட்ட இருந்து கனெக்ஷனை ஈஸியா எடுக்க முடியும். பக்கா நிக்ஷய் ஹோ கி ஹம்கோ ஏக் பாப் கா பன்னா ஹை, அவங்களுக்கு பக்கா நம்பிக்கை இருக்கணும், எனக்கு ஒரு பாபா தான், இந்த ஒரு பாபாவுக்கு தான் நான் சொந்தமா இருக்கணும், அதுல பக்கா நம்பிக்கை இருக்கணும். உன்கி மத் பர் சல்னா, அடுத்து அவரோட வழியில நடக்கணும். बाबा ने समझाया है कि तुम अपने पति को भी समझाओ कि अब कृष्णपुरी स्थापन हो रही है. பாபா புரிய வச்சிருக்காரு மாதாஸ்க்கு, நீங்க உங்க கணவன்மார்களுக்கு கூட போய் சொல்லுங்க, இப்ப கிருஷ்ணபுரி உருவாகி கொண்டே இருக்கிறது. கம்சபுரி கே வினாஷ் கி தயாரி பி ஹோ ரही है, அதே நேரத்துல கம்சபுரி அழிவுக்காக தயாராயிட்டே இருக்குது. அகர் கிருஷ்ணபுரி में चलना है तो विकारों को छोड़ना पड़ेगा, கிருஷ்ணபுரிக்கு போகணும்னா விகாரங்களை விட வேண்டும். இதெல்லாம் சொல்றார் பாபா. கிருஷ்ணபுரி में चलने के लिए संपूर्ण निर्विकारी बनना है, கிருஷ்ணபுரிக்கு செல்ல வேண்டும் என்றால் संपूर्ण निर्विकारी ஆக வேண்டும். अभी तुम्हें मेरा भी और अपना भी कल्याण करना है और हम तुम दोनों ही एक भगवान के बच्चे हैं. அப்ப இல்லற வாழ்க்கையில இருக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன சொல்லணுமா? இப்ப நான் எனக்கும் நன்மை செய்யணும், உனக்கும் நன்மை செய்யணும். ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா ஜோடியா,
நான் எனக்கும் நன்மை செய்யணும், நான் உனக்கும் நன்மை செய்யணும். ஏன்னா நம்ம 2 பேருமே பகவானோட குழந்தைங்க. இதெல்லாம் பேசணும். தும்பி கேத்தே ஓ பகவான் ஹமாரா பாப்பே, நீ கூட என்ன சொல்ற, பகவான் தான் என்னோட தந்தைன்னு சொல்றல்ல. ஹம் தோ ஆப்பஸ் மே பாய் பேன் டேரே. அப்ப நாமெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் யாரு? இன்னைக்கு கணவன் மனைவியா இருந்தாலும் சகோதரன் சகோதரி. அப் விகார் மே ஜா நஹீ சக்தே, இனி நாம விகார வாழ்க்கையில ஈடுபட முடியாது. பாரத் பவித்திரத்தா தோ சப் சுகி தே, அபி தோ துக்கி ஹை. பாரதம் பவித்திரமா இருந்தப்ப சுகமா இருந்தது, இப்ப துக்கத்துல இருக்குது. நரக் மே கோத்தே காத்தே ரேத்தே, நரகத்துல முங்கிட்டே இருக்காங்க. பாப் கேத்தே ஹே தோனோ ஹாத் ஹாத் மே தே பவித்திர பன் ஸ்வர்க் மே சலோ. பாபா சொல்றாங்க 2 கைகள் இருக்கு, ஒரு கையை இன்னொரு கையோட இணைச்சு, அதாவது பாபாட்ட நம்மை ஈடுபடுத்தணும், பாபாட்ட இணையணும். அதுதான் பாபா சொல்றார், கையோடு கை இணைச்சிடுங்கன்னு சொல்றார் பாபா. கையோட கையை என்ன பண்ணிடுங்க, கொடுத்துடுங்கன்றார் பாபா. அப்பதான் பவித்திரமாயிட்டு சொர்க்கத்துக்கு போக முடியும். அபி பலா ஹம் கியோ இக்கி ஜென்மோ கா வர்ஷா கவாய். இவ்வளோ தெரிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் ஏன் 21 ஜென்ம ஆஸ்தியை இழக்கணும்? ரோஜ் சம்ஜானே சே ஹட்டி நரம் ஹோ ஜாயகி. டெய்லி புரிய வச்சுட்டே இருந்தாதான் எலும்பு என்ன ஆகுமா, சாஃப்ட் ஆகுமா. லௌகிக்கில் சொல்லுவாங்களே, கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. கொட்டை 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 தான் பூச்சி கூட என்ன ஆகுது, குழு ஆகுது, புழு ஆகுது. அதே போல் இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க, கொடுக்கறத கொடுத்தாதான் குடங்கொண்டு தண்ணிக்கு போவாலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணணும், குடத்தை எடுத்துட்டு போய் தண்ணி பிடிச்சிட்டு வரணும். உடனே கிளம்ப மாட்டாங்களா, அந்தான்னு தூக்கிட்டு வரணும்ல, சாக்கு போக்கு சொல்லிட்டே இருப்பாங்களாம். அப்ப வீட்டுல என்ன பண்ணுவாங்களாம், டோஸ் கொடுத்து குடத்தை தூக்கி கையில கொடுத்ததுக்கு அப்புறம் தான் போவாங்களாம். ஸோ அது போல பாபா சொல்றார், டெய்லி புரிய வச்சுட்டே இருக்கணும், டெய்லி கொடுத்துக்கிட்டே இருந்தாதான் ஆத்மா என்ன ஆகுமா, கொஞ்சம் கொஞ்சமா அதை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும். கன்யாய் தோ ஸ்வதந்திரே, சிர்ஃப் உன்கா சங்கு கராப் ந ஹோ. அப்படி பாக்குறப்ப கன்யாஸ்கெல்லாம் அந்த பிரச்சனை கிடையாது, அவங்களாம் சுதந்திரமானவர்கள். ஆனா என்ன, அவங்க தன்னுடைய தொடர்பு கெட்டு போயிடாம பாத்துக்கணும். தான் சேரக்கூடியவங்க தீய சேர்க்கையா இல்லாம இருக்கணும். அப்பவித்திர பிரஷ்டாச்சாரி துனியா கத்தமோனிய, இந்த அப்பவித்திரமான பிரஷ்டமான உலகம் அழிய போகுது. பாப் கேத்தே பவித்திர பனோ தோ பவித்திர துனியாக்கா மாலிக் பன் ஜாயங்க. இப்ப பாபா சொல்றார், பவித்திரம் ஆயிடுங்க, பிறகு பவித்திர உலகத்துக்கு எஜமானன் ஆயிடலாம். ऐसी युक्ति से समझाना है, विश्व के कीड़े है तो उन्हें बू बू कर आप समान बनाना है. இப்படிலாம் யுக்தியா புரிய வைக்கணும். பாபா உதாரணமா சொல்ற, விஷப்பூச்சிகள் இருக்குது, ஆனா அந்த விஷப்பூச்சிகளையே குழவி என்ன பண்ணிடுமா, கொட்டி கொட்டி தன்னை போல ஆக்கிடுமா. அது போல நீங்க என்ன பண்ணுங்க, பிறரை விகாரம் என்ற விஷத்துல இருக்கிறவங்கள ஞானம் கொடுத்து 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 தன் பக்கம் இழுக்கணும். சக்தி சேனாமே சக்தி பி செய்யனா. பாபா சொல்லுது சக்தி சேனை. அப்ப இங்க எங்க யாரு வேணும், பெண்களும் வேணும்ல. பச்சை ஆதிக்கத்தோ சம்பால்னை, பெண்கள் தன்னுடைய குடும்பத்தை கவனிச்சுக்கணும், குழந்தைங்களே கவனிச்சுக்கணும். பாக்கி மோக நகி லட்கானாய். ஆனா மோகத்துல தொங்கிட்டே இருக்க கூடாது. என் பிள்ளை இல்லைன்னா என்னால இருக்க முடியாது, இங்க வந்துட்டு பிள்ளைய நினைச்சிட்டே இருக்கிறது, அப்படி மோகம் உங்களை என்ன பண்ணக்கூடாது, இழுத்துட்டே இருக்கக்கூடாது. புத்தி கா யோக் ஏக் செஹி ரஹே. புத்தியோட தொடர்பு ஒருவர்கிட்ட மட்டும்தான் இருக்கணும். எசப் சாச்சா மாமா காக்கா ஆதி டிராமா கே ஆக்டர்ஸ். இந்த சித்தப்பா மாமா தாத்தா இவங்கெல்லாம் யாரு, நாடகத்தோட நடிகர்கள். அப்ப கேள் புறா ஓத்தாய வாபஸ் ஜானாய். இப்ப விளையாட்டு முடிய போகுது, எல்லாருமே வீட்டுக்கு திரும்பி போகணும். விக்கர்மோக்கா ஹிசாப் கிதாப் சுக்து கர்னாய். நம்முடைய பாப்ப கர்மத்தோட கணக்கு வழக்கு எல்லாத்தையும் அழிக்கணும். இஸ் புராணி துனியா சே தில் ஹட்டானா. இந்த பழைய உலகத்துல இருந்து உங்களோட உள்ளத்தை எடுத்துடுங்க. ஏக் பாப் கோ யாது கர்னா, ஒரு பாபாவை மட்டும்தான் நினைவு செய்யணும். பாப் கேத்தே ஹே ஸ்ரீமத் பர் சலேங்கே தோ ஸ்வர்க கி பாட்ஷாஹி பாயேங்கே. பாபா சொல்றாங்க, ஸ்ரீமத் படி நடந்தீங்கன்னா சொர்க்க ராஜ்யத்தையே அடையலாம். ஸ்ரீமத் ஹே பகவான் கி. ஸ்ரீமத் என்பதே பகவானோடது மட்டும்தான். அதாவது பகவானுடைய வழிகாட்டுதல்களை மட்டும்தான் ஸ்ரீமத்னு சொல்ல முடியும். ராஜ்யோக் சே பரோபர் ராஜாவோं का ராஜா बनते हैं. ராஜ யோகத்தின் மூலமா நாம் என்ன பதவி வாங்குறோம், ராஜாவுக்கெல்லாம் ராஜா ஆகிறோம்.
ये मृत्यु लोग तो अब खत्म होना है. बाबा सर இப்ப மரண உலகம் முடிய போகுது. तो क्यों न बाप से 21 जन्मों का पूरा वर्षा ले लेवे. அப்ப ஏன் அதுக்கு முன்னாடி பாபாட்ட இருந்து 21 ஜென்ம ஆஸ்திய முழுசா அடையக்கூடாது? எல்லாமே தெரியும் இல்லையா என்ன நடக்க போகுதுன்னு. அப்ப நாம அதுக்கு என்ன ஆகணும்? தன்னைத்தானே தயார்படுத்திக்கணும். स्टूडेंट समझते हैं यदि हम अच्छी रीति पढ़ेंगे तो अच्छे नंबर में पास होंगे. ஒரு மாணவனுக்கு தெரியும் நான் நல்லா படிச்சேன்னா நல்ல மார்க் வாங்குவேன், நான் எவ்வளவு படிக்கிறேன் அதுக்கு எனக்கு எவ்வளவு மார்க் கிடைக்கும் அவங்களுக்கே தெரியும். यदि यहाँ अच्छे नंबर में पास होंगे तो वह स्वर्ग में ऊंच पद पाएंगे. இங்க நல்ல நம்பர் வாங்கி பாஸ் ஆனாதான் சொர்க்கத்துல உயர்ந்த பதவியை வாங்க முடியும். பன்னா तो प्रिंस प्रिंसेस चाहिए. ஆகணுமா? யாரா வரணுமா? பாபா சொல்றாங்க இளவரசன் இளவரசியா வந்து பிறக்கணும். சப் तो नहीं बनेंगे. எல்லாரும் இளவரசன் இளவரசியாக மாட்டாங்க. பிரஜா तो डेरों की डेर बनती जाती है. பிரஜைகள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போறாங்க. प्रदर्शनी में धीरे धीरे बहुत प्रभाव निकलता जाएगा. நீங்க வச்சிருக்கிற படவிளக்க கண்காட்சியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இதோட எஃபெக்ட் வெளி உலகத்துல பரவ ஆரம்பிக்கும். तुम जानते हो जो एक्ट चलता आया है वो 5000 वर्ष पहले भी चला था. பாபா சொல்ற உங்களுக்கு தெரியும். ஏன் உங்களுக்கு தெரியும்ன்றாரு? ஏற்கனவே நிறைய தடவை நமக்கு பாபா வாணியில புரிய வச்சிருக்கார். என்ன விஷயம் நமக்கு நிறைய தெரியுமா? ஒரு முறை என்ன நிகழ்வு நடைபெறுதோ அது 5000 ஆண்டுகளுக்கு முன்பும் நடந்தது. 5000 ஆண்டுகளுக்கு முன்பும் நடந்தது. बाप कहते हैं मैं भी ड्रामा के बंधन में बांधा हुआ हूँ. பாபா சொல்ல நான் கூட டிராமா என்ற கயிறால கட்டப்பட்டிருக்கிறேன். பார்ட் பிகர் மே குச் நஹி கர் சக்தா. பார்ட் இல்லாம நான் எதுவுமே செய்ய முடியாது. யார் சொல்றா? ஸ்வயம் பகவான் சொல்ற. டிராமால இருந்தாதான் நான் கூட எல்லாத்தையும் செய்ய முடியும். டிராமால இல்லாத ஒன்ன நான் செய்ய முடியாது. சாஸ்திரம் மே தோ டேர் கதா லிக் दी. ஆனா சாஸ்திரங்கள்ல எவ்வளவோ கதைகள் எழுதி வச்சுட்டாங்க. ऐसा नहीं कि स्वदर्शन से किसका सिर काट दो. அப்படி இல்ல கையில சுதர்ஷன சக்கரம் இருக்கிறனால நான் யார் தலையை வேணா வெட்டலாம் கிடையாது. சுதர்ஷன் சக்கர் அர்த்தாத் சிருஷ்டி கே ஆதி மத்திய அந்தகோ ஜானனா. சுயதர்ஷன சக்கரம் என்றாலே சிருஷ்டியினுடைய ஆதி மத்திய அந்திமத்தை அறிந்து கொள்வது. அதுதான் என்ன? ஸ்வதர்ஷன். மற்றபடி சுதர்ஷன சக்கரம்னு தலையை வெட்டுற மாதிரிலாம் சக்கரம் என் கையில கிடையாதுன்னு பாபா சொல்லிட்டாரு. ஸ்வ அர்த்தாத் ஆத்மாக்கோ தர்ஷன் ஹுவா. ஸ்வ என்றாலே என்ன? ஆத்மா. அப்ப ஆத்மாவிற்கு தரிசனம் கிடைக்கிறது. सारी सृष्टि का ही बरोबर अब 84 चक्कर लगाते हैं. सूर्यवंशी चंद्रवंशी भारतवासियों का पार्ट है. பாபா சொல்றாங்க சிருஷ்டியில நாம கண்டிப்பாக தெரிஞ்சு வைக்க வேண்டிய விஷயம் இது. சிருஷ்டியில 84 பிறவி சக்கரம் இருக்குது. சூரிய வம்சம், சந்திர வம்சம் மற்றும் பாரதவாசிகள் இவங்களுக்கு இந்த பார்ட் இருக்குது. ஏன்னா சூரிய வம்சத்துல வர்றவங்களும் எங்க வருவாங்க? சந்திர வம்சத்துல வருவாங்க. இந்த 2ல வர்றவங்களும் மனித உலகத்துக்கு வருவாங்க. சோ இவங்க எல்லாருக்குமே பார்ட் ஆரம்பத்துல இருந்து இருக்குன்னு சொல்றாரு பாபா. फिर नया चक्र फिरेगा. இது முடிஞ்சோடனே என்ன ஆயிடும்? புது சக்கரத்தோட சுழற்சி ஆரம்பமாயிடும். பாரத் காஹி ஏ சக்கர ஹே. பாரத தேசத்துக்கு தான் இந்த சக்கரங்கள். ஆதி சே அந்த தக் பாரத்வாசியோं का पार्ट है. பாபா சொல்றாங்க இந்த நாடகத்துல ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் பாரதவாசிகளுக்கு தான் பார்ட் இருக்குது. பாரத் கே 2 யுக் பூரே ஹோத்தே ஹே. பாரதத்துக்கு தான் முழுமையாக 2 யுகங்கள். ஃபர்ஸ்ட் 2 யுகங்கள் முழுசா இருக்குது. तो जैसे आदि दुनिया पूरी हुई उसको ही पैराडाइज भी कहते हैं. बाकी और धर्म तो आते ही बाद में है. பாபா சொல்றாங்க 2 யுகத்துல ஒரு யுகம் முடியுது. அடுத்த யுகத்தையும் சொர்க்கம்னு தான் சொல்லுவோம். அதாவது திரேதா யுகம். மற்றபடி மற்ற தர்மங்கள் எல்லாம் அதுக்கும் அப்புறமா தான் வருது. போலோ துமாரே பேலே ये स्वर्ग था नई दुनिया थी अब पुरानी दुनिया है. உலகத்துல இருக்கவங்களுக்கு சொல்லுங்க உங்களுக்கு முன்னாடியே சொர்க்கம் இருந்தது,
புது உலகம் இருந்தது, இப்ப இருக்கிறது பழைய உலகம். தும் ஜான்தே ஹோ ஆதி மே ஹே சூரியவன்ஷி சந்திரவன்ஷி. நாம தெரிஞ்சிட்டோம், ஆரம்பத்துல இருந்தது சூரிய வம்சம் சந்திர வம்சம். ஓ ராஜதானி பூரி ஹோத்தி ஹே தோ மத்திய ஹோத்தா ஹே. அந்த ராஜ்யம் முடியிறப்பதான் இடை, அதாவது துவாபரயுகம். துவாபரயுகம்ங்கிறதுனா இடைப்பட்ட காலம். நயி और புராணி கா பீச், புதுசுக்கும் பழசுக்கும் இடைப்பட்டது. பहले ஆதா கல்ப் பாரத் ஹீ தா, முதல் அரை கல்பம் பாரதம் மட்டும்தான் இருந்தது. நாட்டக் சாரா ஹமாரே ஊப்பர் ஹி பனா ஹுவா ஹே. ஆகையால நம்மை வைத்துதான் இந்த நாடகமே உருவாக்கப்பட்டுள்ளது. ஹம்சோ சிரேஷ்டாச்சாரி டபுள் சிர்தாஜ் ராஜாயத்தே. நாம தான் சிரேஷ்டமான இரட்டை கிரீடதாரி ராஜாக்களாக இருந்தோம். ஹம்சோ பிரஷ்டாச்சாரி பனே. அடுத்து நாம தான் என்ன ஆயிட்டோம்? கீழானவங்களாவும் ஆயிட்டோம். பூஜ்ய சோ பூஜாரி और कोई ऐसी बात कह न सके. பூஜ்யத்திலிருந்து பூஜாரிகள், வேற யாரும் இந்த மாதிரி எல்லாம் சொல்ல முடியாது. கித்தனி சஹேஜ் பாத் ஹே சம்ஜானே கி. இதெல்லாம் புரிய வைக்கிறதுக்கு எவ்வளவு சகஜமான விஷயம். ये रूहानी नॉलेज सुप्रीम रूहू बच्चों को दे रही है. இந்த ஆன்மீக ஞானத்தை பரம ஆத்மா தன்னோட குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காரு. तुम जानते हो हम आत्माओं को बाप ज्ञान सुना रही है. நாம தெரிஞ்சிட்டோம், ஆத்மாக்களாகிய நமக்கு நம்முடைய தந்தை படிப்பு சொல்லி கொடுக்கிறார். ஆத்மாக்களாகிய நமக்கு நம்முடைய தந்தை படிப்பு சொல்லி கொடுக்கிறார். பாப் கேத்தே ஹே மே ஆத்மாओं को पढ़ाता हूं. பாபு அதே நேரத்துல என்ன சொல்றாரு? நான் ஆத்மாக்களுக்கு தான் படிப்பு சொல்லி கொடுக்கறேன். ஆத்மாவுக்கோ சாத் லே ஜாவுங்க. ஆத்மாக்களை தான் நான் என் கூடவே கூட்டிட்டு போவேன். और कोई को ऐसे कहने की ताकत ही नहीं है. வேற யாருக்கும் இந்த வார்த்தையை சொல்றதுக்கு கூட சக்தி கிடையாது. முதல்ல யோசனையில கூட அவங்களுக்கெல்லாம் வந்திருக்காது. பல் அப்னே கோ பிரம்மா யார் பிரம்மா குமார் குமாரி கேலாய். வேணும்னா அவங்க தன்னை பிரம்மான்னு சொல்லிக்கட்டும், பிரம்மா குமார் குமாரிகள் சொல்லிக்கட்டும். ஆனா யாராலும் இதை சொல்ல முடியாது. कुछ यहाँ का ज्ञान भी कापी कर ले परंतु वो चल न सके. வேணும்னா இங்க இருக்கிற ஞானத்தை கொஞ்சம் காப்பி அடிச்சுட்டு இதை அவங்க கேட்ட மாதிரி கூட சொல்லலாம். ஆனாலும் எதுவுமே நடக்காது. எதுவுமே என்னாகாது, நடக்காதுன்றார் பாபா. நம்ம அதனால அதை பத்தி அதிகமா யோசிக்க வேண்டியதில்லை. சச் फिर भी सच ही होता है, सच कभी छिप न सके. பாபா சொல்றாங்க, உண்மை எப்பவுமே உண்மைதான். உண்மையை மறைச்சு வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பிச்சாடி ஹி ட்ரூத், கடைசி நேரம் தான் சத்தியம் வெளிப்படுது. பரம்பிதா பரமாத்மா ஹி ட்ரூத். அடுத்து பரமபிதா பரமாத்மாவும் சத்தியமானவர். वो निराकार और निराकारम. शिवरात्रि का भी अर्थ नहीं समझते. शिवरात्रियोட அர்த்தத்தையே நீங்க இன்னும் புரிஞ்சுக்கல. अगर कृष्ण के तन में आए तो अच्छी तरह अटेंशन देना है. பாபா சொல்றாங்க, கிருஷ்ணருடைய உடல்ல பாபா வந்திருந்தா நீங்க நல்ல கவனம் கொடுங்க. मैं कृष्ण के तन में आकर तुमको कहता हूं, तुमको ज्ञान देता हूं, ये भी हो नहीं सकता. கிருஷ்ணருடைய சரீரத்துல வந்து பாபா நம்மகிட்ட இப்படி சொல்ல முடியுமா? நான் கிருஷ்ணரோட சரீரத்துல தான் வந்திருக்கிறேன், நான் உங்களுக்கு ஞானம் கொடுக்கிறேன். இதை சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? கிருஷ்ணர் இருந்ததோ சத்யுகம் திரேதாயுகம், சிவபாபா வர்றது கல்பத்தோட சங்கம யுகம். ஒருவேளை அவர் சத்யுகத்துல கிருஷ்ணரோட சரீரத்துல வந்தாலும் அவரால் இந்த விஷயங்கள்லாம் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது, வரவும் முடியாது. முதல்ல அவருக்கு அந்த பாற்றும் கிடையாது. हम गॉडली स्टूडेंट है, ये बुद्धि में नहीं है तो बुद्धि में कुछ भी बैठेगा भी नहीं. நாம எல்லாம் காட்லி ஸ்டூடெண்ட், இறை மாணவர்கள். இதுவே உங்க புத்தியில ஏறலைன்னா மற்ற விஷயங்கள்லாம் புத்தியில ஏறவே ஏறாது. துமாரே போத் ஜென்மோ கே அந்த் கை அந்திம் ஜனமே. உங்களுடைய அநேக பிறவிகள்ல கடைசியிலும் கடைசி பிறவி இதுதான். என் மிருத்யு லோக அப்ப கத்தமோனாய், இந்த மரண உலகம் இப்ப முடிய போகுது. तो मैं आया हो अब अमरपुरी का मालिक बनाने. பாபா சார், இப்ப நான் வந்திருக்கிறதே உங்களை அமரபுரிக்கு எஜமானன் ஆக்கிறதுக்காக. सत्य नारायण की कथा अर्थात नरसे नारायण बनने की नॉलेज कथा नहीं,
சத்திய நாராயணருடைய கதைன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா நரன்ல இருந்து நாராயணர் ஆகிறதுக்கான ஞானம்னு சொல்லணும். இங்க வெறும் கதை சொல்லல. இங்க கொடுக்கறது என்ன? ஞானம். பாபா கொடுக்கறது என்ன? ஞானம். மேராபி டிராமாமே பாட்டே. பாபா சொல்ற எனக்கு கூட டிராமால பாட்டு இருக்குது. பிரம்மா துவாரா ஸ்தாபனா, शंकर द्वारा विनाश, उन्हों को ये बॉम्ब सादी तो बनाने ही है विनाश के लिए. பாபா சொல்ற என்னோட பாட்டு என்ன? பிரம்மா மூலமா ஸ்தாபனை, சங்கரர் மூலமா வினாசம். அவங்களே பாம்ஸ் எல்லாம் ரெடியா வச்சிருக்காங்க. வினாசத்துக்கான சாமான்கள் அந்தந்த நாடுகள் கிட்ட தயாரா இருக்குது. யாதவ் கௌரவ் பாண்டவ் கியா கரத் பை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில யாதவர்கள், கௌரவர்கள், பாண்டவர்கள் என்ன செஞ்சாங்க? சாஸ்திரம் மெத்த உல்டா சுல்டா லிக்குதியே. சாஸ்திரத்தில் தப்பும் தவறுமா எழுதி வச்சுட்டாங்க. यादवों के लिए ठीक लिखा है कि अपनी कुल का विनाश स्वयं ही किया है. யாதவர்களை பத்தி மட்டும் கரெக்டா சொல்லியிருக்காங்களாம். யாதவர்கள் என்ன பண்ணுவாங்க? தன் இனத்தை தானே அழிச்சுக்குவாங்க. சோ அது மட்டும்தான் அப்படியே நடந்தது. ஆகையால பாபா அதை சொல்றார். அவங்க கொஞ்சம் எல்லாமே எல்லாத்துலயும் ஒரே கருத்தோட இருக்காங்கன்னு சொல்றார். பாக்கி பாண்டவோ கௌரவ கி ஹிம்சக் யுத்த திக்காயே வோ குச் நஹி ஹே. மற்றபடி பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களுக்கு யுத்தம் நடந்ததுன்னு காட்டப்பட்டிருக்கு. பாபா சொல்ற அப்படிலாம் ஒரு யுத்தம் நடக்கவே இல்லை. குருச்சேத்திர யுத்த காலத்துல கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் யுத்தம் நடந்தது. பெரிய பெரிய மகாரதிகள்லாம் அதுல வீழ்ந்துட்டாங்க. கடைசியில பாண்டவர்களுக்கு தான் வெற்றி கிடைச்சது. பாபா சொல்ற அதுல காட்டுற மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்கல. துமாரே சாத்தே பரம் பிதா பரமாத்மா. உங்க கூடவே இருக்கிறவர் பரமபிதா பரமாத்மா. ஏஹே முக்கிய பண்டா ஒரு கைடு. இவர் தான் முக்கியமான வழிகாட்டி, முக்கியமான கைடு. பண்டாவாவும் இருக்கார். பண்டானா கூட்டிட்டு போறோம், யாத்திரை கூட்டிட்டு போற ஒரு வழிகாட்டியதான் பண்டான்னு சொல்லுவோம். பதீத் பாவன் பீஹே. இவர் தான் பதீத்த பாவனன். லிபரேட்டர் பீஹே. விடுதலை அளிப்பவரும் இவர்தான். ராவன் ராஜ்யத்தை சுடாக்க ராம ராஜ்யமே லே சல் ரே. ராவண ராஜ்யத்துல இருந்து விடுவிச்சு ராம ராஜ்யத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க. பாப் கேத்தே ஹே ये रावण राज्य खत्म हो, मुर्दाबाद हो और फिर पावन श्रेष्ठाचारी சத்யுகி ராஜ்ய शुरू करना है. இப்ப இந்த பழைய உலகம், பாபா என்ன சொல்றாரு? ஒளிகன்னு சொல்றார். பழைய உலகத்தை என்ன சொல்றாரு? ஒளிக. என்ன அது? ராவணனோட ராஜ்யம். இப்ப இருக்கிறது ராமருடைய சிரேஷ்டமான ராஜ்யம். तुम बच्चे ही जानते हो और मुर्दाबाद हो और समझाते भी है और कोई जान नहीं सकते. பாபா சொல்றாங்க நீங்க தான் புரிஞ்சிருக்கீங்க. எல்லா விஷயத்தையும் நீங்க புரியவும் வைக்கணும். நாம புரிஞ்சிருக்கிறத நம்ம என்ன பண்ணணும்? மற்றவங்களுக்கும் புரிய வைக்கணும். ஆனா பக்தி மார்க்கத்துல நிறைய சாஸ்திரங்களை எழுதி வச்சுட்டாங்க. அதனாலதான் மக்களுக்கு என்ன ஆயிடுச்சு? என்ன பண்றது, எந்த பக்கம் போறதுன்ற ஒரு குழப்பமா ஆயிடுச்சு. அதுலயும் பக்தி மார்க்கத்துல பலவிதமான சாஸ்திரங்கள் எழுதப்பட்டிருக்கு. பாபா சொல்றார். ஆகையால ஞான கடல் என்ன பண்றாராம்? ஞானத்தை நமக்கு இன்ஜெக்ட் பண்றார், ஊசி மாதிரி போடுறாராம். तुम बच्चों की पतित पावन गॉड फादरली स्टूडेंट லைஃபே. குழந்தைங்களாகிய உங்களுக்கு பதீத்த பாவனன் பரமாத்மா காட் ஃபாதரோட ஸ்டூடெண்ட் லைஃப்ல நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. பதீத் பாவன் மானா சத்குரு. பதீத்த பாவனன்னால இந்த இடத்துல என்ன அர்த்தம்? சத்குரு. समझते हैं குரு சத்கதி கேலியே துர்கதி சுடாத்தே. உலகத்துல என்ன நினைக்கிறாங்களா? சத்கதி கொடுக்கறது நமக்கு வேணும். ஆத்மா நல்ல கதி, நல்ல நிலைமை அடையணும்னா வேணும். அதே நேரத்துல துர்கதி கொடுக்கறதும் இருக்கதா செய்து. அப்ப மக்களோட முயற்சி எதுல இருக்கும்? துர்கதியில இருந்து விடுபடுறதுக்கான முயற்சியா இருக்கும். ஆகையாலதான் பாபா சொல்ல விடுபடுறதுக்கா இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? முயற்சி செஞ்சுட்டேதான் இருக்காங்க. கித்னி சஹேஜ் பாத்தே. பாபா சொல்ல இதெல்லாம் எவ்வளவு சகஜமான விஷயங்கள். पहले पहले पतित पावन பரமாத்மா ஒரு வருஷா லேனா செய்ய. முதல்ல பதீத்த பாவனன் தந்தை கிட்ட இருந்து ஆஸ்திய வாங்கிக்கோங்க. जो बाप मीठा है वो जो बाप मीठा है वैसे बच्चों को मीठी बनना है. எப்படி பாருங்க, பாபா இனிமையானவர். அப்ப குழந்தைங்க நாமளும் எப்படி இருக்கணும்? ரொம்ப இனிமையானவங்களா இருக்கணும். நம்முடைய தந்தை எப்படி இருக்காரோ
அப்படிதான் நாமளும் இருக்கணும். பாபா இனிமையானவர், அப்ப அவரோட குழந்தைங்க நாமளும் எப்படி இருக்கணும்? இனிமையா இருக்கணும். யுக்தி சே சம்ஜானா. அடுத்து எல்லாருக்கும் ஞானத்தை எல்லாத்துக்கும் நம்ம ஒரு மாதிரி சொல்லிட்டு போயிட முடியாது. பாபா சொல்ற யார் எப்படியா அவங்களுக்கு கேட்டார் போல யுக்தியா புரிய வைங்க. युक्ति से समझाना, आगे चलकर समझाएंगे, तुम पर भी विश्वास करेंगे. இப்ப சிலர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீங்க யுக்தியா சொல்லுங்க, நீங்க சொன்னீங்கன்னா அவங்க கண்டிப்பா கேட்பாங்க. அந்த காலமும் வரும். நம்ம சொன்னோம்னா அவங்க கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டம், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் வந்துரும். ஆனா யுக்தியா சொல்லுங்கன்றார் பாபா. तुम पर भी विश्वास करेंगे. அதுக்கப்புறமா அவங்கள எல்லாரும் நம்புவாங்க. देखेंगे लड़ाई तो लग गई, क्यों ना हम बाप से वर्षा ले लेवे. அவங்க பாப்பாங்களாம், உலகத்துல யுத்தம் வந்துருச்சு, இனிமேலாவது நம்ம பகவான் கிட்ட இருந்து ஆஸ்தி வாங்கணும். யுத்தத்தை கண் கூட இப்ப பாத்துட்டு இருக்கோம் இல்லையா? சோ அதே போல மக்களுக்கு உணர்வு வர ஆரம்பிச்சிருமா, உலகத்திலயும் எல்லாமே நடக்குது, இனிமேலாவது நான் பகவான்கிட்ட இருந்து ஆஸ்தி வாங்கணும்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்களாம்? நம்ம சொல்றத கேட்பாங்களாம். ऐसी लड़ाई आदि के समय विकार की बात याद नहीं रहती है. பாபா சொல்றார், இப்படிப்பட்ட யுத்த நேரத்துல விகாரத்தோட விஷயங்கள்லாம் நினைவுக்கு வரவே வராது. ऐसा कोई नहीं कहेंगे कि विनाश होने से पहले विष की टेस्ट तो ले लेवे. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல யாராவது இப்படி சொல்லுவாங்களா? வினாசத்துக்கு முன்னாடி கொஞ்சம் விகாரத்தை டேஸ்ட் பண்ணி பாத்திரலாம், அப்படிலாம் எண்ணம் வராது. உஸ்ஸமை அப்படி சம்பால் கீ ஜாத்திய, அந்த நேரத்துல தன்னை எப்படி காப்பாத்திக்கிறதுங்கிறதுலதான் எல்லாரோட கவனமும் இருக்கும். जन्म जन्मांतर तो ये काम कटारी चलाने से तुम्हारी ये हालत हो गई है. ஜென்ம ஜென்மம் காம விகாரத்தை பயன்படுத்தினாலதான் உங்களோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு. துக்கி ஹோகே, துக்கத்துல போயிட்டீங்க. பவித்ரதா மே ஹி சுக் ஹே, பவித்ரதாலதான் சுகம் இருக்குது. சந்நியாசி பவித்ர ஹே தப்தோ பூஜை ஜாத்தே ஹே. சந்நியாசிகள் பவித்திரமானவங்க, ஆகையாலதான் அவங்களுக்கு மக்கள் கூட என்ன பண்றாங்களா? பூஜை கூட பண்றாங்க. பரந்து இஸ் சமய துனியா மே டகி போத் லகி படியே. ஆனா இந்த நேரம் உலகத்துல ஏமாற்றுக்காரங்கள், அதாவது ஏமாற்று காரியங்கள் அதிகமா நடக்குது. தனி தோனி தோ கோய் ஹே நெய். யாருக்கு ஒரு ஆதரவு அந்த மாதிரி எதுவுமே இன்னைக்கு உலகத்துல கிடையாது. பிரஜா கா பிரஜா பர் ராஜ்ய, மக்களே மக்களை ஆட்சி செலுத்தும் காலம் இது. ஸ்வர்க் மே லக்ஷ்மி நாராயண் கா கித்னா நம்பர் 1 ராஜ்யத்தா. சொர்க்கத்துல லக்ஷ்மி நாராயணருக்கு எவ்வளோ நம்பர் 1 ஆன ராஜ்யம் இருந்தது. பாரத் கோன் கேளாவே, பாரதம்னு அங்க யார் சொல்லுவாங்க? எஸ் போல் கயே, எல்லாத்தையும் மறந்துட்டோம். ருத்ரு மாலா ஹே ஃபிரே விஷ்ணு கி மாலா. ஒன்று ருத்ரரோட மாலை, மற்றொன்று விஷ்ணுவோட மாலை. பிராமணோ கி மாலா தோ பன்ன சகே கியோக்கி நீச்சே ஊப்பர் கிர்த்தே சடுத்தே ரேத்தே. பிராமணருடைய மாலையை உருவாக்க முடியாது, ஏன்னா மேல கீழே கீழே மேலன்னு ஏறி இறங்கிட்டே இருக்காங்க. आज 5-6 நம்பர் மே ஹே, கல் தேக்கோ தோ ஹை ஹி நெய். இன்னைக்கு 5ஆம் நம்பர் 6ஆம் நம்பர்ல இருக்காங்க, ஃப்ரண்ட்ல இருக்காங்க, நாளைக்கு பார்த்தா காண போயிடுறாங்க. வருஷே சேபி ராஜாய் சேபி கத்தம் ஹோ ஜாத்தே. ஆஸ்தி வாங்குறதுல இருந்தும் கைய விட்டுட்டு போயிடுறாங்க, ராஜ்யத்துல இருந்தும் விடுபட்டு போயிடுறாங்க. பாக்கி ரஹா பிரஜாபத், அப்ப மிச்சம் இருக்கிறது என்ன? பிரஜா பதவிதான் இருக்கு. யஹா ரேக்கர் பி சோடு தேத்தே तो प्रजा में भी अच्छा पद पा नहीं सकेंगे. ஆனா யாரு பாபாட்ட இருந்துகிட்டே, அதாவது இங்க இருந்துகிட்டே பாபாவை கைய விட்டுடுறாங்களோ அவங்க பிரஜையில போனா கூட நல்ல பதவி, பிரஜையிலேயும் நல்ல பதவி கூட அவங்களுக்கு கிடைக்காது. விக்ரம் படே ஜோர் சே ஹோத்தே, ஏன்னா விக்ரமா அவங்கள ஜோரா தாக்கி இருக்கு. துமே பகவான் படாத்தே ஹே, கித்னி வண்டர்ஃபுல் பாத்தே. உங்களுக்கு பகவான் படிப்பு சொல்லி கொடுக்கிறார், இது எவ்வளோ அதிசயமான விஷயம். நை துனியா கேலியே நயா ஞானே, புதிய உலகத்திற்காக இது புதிய ஞானம். தும் நய விஸ்வக்கே மாலிக் தே, நீங்க புது உலகத்துக்கு எஜமானர்கள். அபி புராணி விஸ்வமே கௌடி துல்லியோ, இப்ப இந்த பழைய உலகத்துல சோழிக்கு சமம் ஆயிட்டீங்க. பாக்கி கௌடி துல்லியக்கோ ஃபிர்சே ஹீரே துல்லிய பனாத்தே. சோழி போல இருக்கிறவங்களதான் பாபா மீண்டும் என்ன பண்றாரு? வைரமா ஆக்குற. தும் காண்டோ சே ஃபூல் பண்றையோ, நீங்க இப்ப முள்ளுல இருந்து மலராயிட்டே இருக்கீங்க. அச்சா நல்லது. மீட்டே மீட்டே சிக்கீலத்தே பச்சோம் பிரதி मात पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग.
रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को நமஸ்தே. பாபா இன்னைக்கு தாரணைக்கான சாரம் சொல்றாங்க. फर्स्ट पॉइंट, किसी भी संबंध में मोह नहीं लटकाना. எந்த ஒரு உறவிலும் மோகத்தின் ஆதாரத்தில் சிக்கிக் கொள்ளாதீர்கள். अंदर की सच्चाई सफाई से निर्बंधन बनना है. உள்ளத்தின் உண்மை மற்றும் தூய்மையினால் நிர்பந்தனமாக வேண்டும். அதாவது உறவு முறைகள்ல உள்ளுக்குள்ள நமக்கு என்ன இருக்கணும்? உண்மை இருக்கணும், அடுத்து தூய்மை இருக்கணும். அப்ப உறவு முறைகளோட இருப்போம், ஆனா அதோட பந்தனத்துல போய் நாம சிக்கிக்க மாட்டோம். விக்கர்மங்களின் கணக்கை முடித்து விடுங்கள். 2வது பாயிண்ட், இனிமையான நாக்கு அதாவது வார்த்தைகள் மற்றும் யுக்தியுக்தான வார்த்தைகள் மூலம் சேவை செய்யுங்கள். வார்த்தை ஒண்ணு யுக்தியா இருக்கணும், அடுத்து இனிமையா இருக்கணும். புருஷாரத் கர் அச்சே நம்பர் சே பாஸ் ஹோனா ஹே. முயற்சி செய்து நல்ல நம்பரில் பாஸ் ஆக வேண்டும். முயற்சி செய்து நல்ல நம்பரில் பாஸ் ஆக வேண்டும். பாபா இன்னைக்கு வரதானம் கொடுக்கறாங்க. कंट्रोलिंग पावर द्वारा रॉन्ग को राइट में परिवर्तन करने वाले श्रेष्ठ पुरुषार्थी भव. कंट्रोलिंग पावर மூலமாக தவறானதை சரியானதாக மாற்றி அமைக்கக்கூடிய சிரேஷ்ட புருஷார்த்தி பவ. கண்ட்ரோலிங் பவர் மூலமா தவறானதை சரியானதாக மாற்றி அமைக்கக்கூடிய சிரேஷ்ட புருஷார்த்தி பவ. பாபா சொல்றாங்க, श्रेष्ठ पुरुषार्थी वह है जो सेकंड में कंट्रोलिंग पावर द्वारा रॉन्ग को राइट में परिवर्तन कर दे. சிரேஷ்டமான முயற்சியாளர்கள் என்றாலே ஒரு வினாடியில கண்ட்ரோலிங் பவர் கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி மூலமா தவறானதை கூட சரியானதா மாத்திடுவாங்க. ऐसा नहीं व्यर्थ को कंट्रोल तो करना चाहते हैं, समझते भी हैं ये रॉन्ग है, लेकिन आधा घंटे तक वही चलता रहे. அப்படி இல்ல, நான் வீணானதை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு எல்லாமே தெரியுது இது தப்புன்னு, ஆனா கண்ட்ரோல் பண்றதுக்கே 1/2 மணி நேரம் ஆகுது. அந்த 1/2 மணி நேரமும் அந்த வேஸ்ட் ஓடிக்கிட்டே இருக்குது. இசை கஹேங்கே தோடா தோடா அதீன் और தோடா தோடா அதிகாரி. அப்படி இருந்தா என்ன சொல்லணுமா? பாதி அதிகாரி பாதி அடிமைன்னு சொல்லணும். जब समझते हो ये सत्य नहीं है, अयथार्थ व व्यर्थ है, तो उसी समय ब्रेक लगा देना. यही श्रेष्ठ पुरुषार्थ है. எப்ப நீங்க நினைக்கிறீங்க இது சத்தியமானது இல்ல, இது யதார்த்தத்துக்கு புறம்பானது, இது வீணானது, உடனே பிரேக் போட்டுடணும். அதுதான் சிரேஷ்ட புருஷார்த்தம். कंट्रोलिंग पावर का अर्थ ये नहीं कि ब्रेक लगाओ यहां और लगे वहां. कंट्रोलिंग पावரோட அர்த்தம் இது கிடையாது, நீங்க இங்க பிரேக் போட்டா அங்க போய் நிக்குது, அப்படி இருக்க கூடாது. ஸ்லோகன், अपने स्वभाव को सरल बना दो तो समय व्यर्थ नहीं जाएगा. தன்னுடைய சுபாவத்தை சரளமாக்கிக் கொள்ளுங்கள், அப்போது நேரம் வீணாகாது. அடுத்ததாக அனுமோல் ஞான் ரத்தன், விலை மதிக்க முடியாத ஞான ரத்தினங்கள். தாதியோங்கி புராணி டைரி சே, தாதிமார்களோட பழைய டைரி குறிப்புகள்ல இருந்து. இஸ் புருஷாரத் கே சமய் हरेक में कुछ न कुछ कमी अवश्य रहती है. இப்போ புருஷார்த்தத்திற்கான நேரம், நம்ம எல்லாருமே புருஷார்த்தம் செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த நேரத்துல எல்லார்கிட்டையுமே ஏதாவது குறைகள் அவசியம் இருக்கிறது. जिसको भरने के लिए हर एक पुरुषार्थ करता है. அதை சரி செய்யறதுக்காக தான் ஒவ்வொருத்தரும் முயற்சித்து கொண்டிருக்கிறோம். कोई में धैर्यता का गुण नहीं है तो कोई में सहनशीलता का गुण नहीं है और भी अन्य गुण नहीं है. சில பேர்கிட்ட பொறுமை என்ற குணம் இல்ல, சில பேர்கிட்ட தைரியம் என்ற குணம் இல்ல, சில பேர்கிட்ட வேற ஏதாவது குணம் இல்ல, இப்படி ஏதாவது குறைகள் இருக்கு. जिनकी धारण करने अर्थ खुद मालिक बन उन गुणों को अपने पास खींचना है. அதை தாரணை செய்வதற்கு தான் எஜமானனாகி அந்த குணங்களை தன்னை நோக்கி இழுக்க வேண்டும். ऐसा ही
वो गुण उनके पास खींच कर नहीं आते हैं। मालिक में कमी होने के कारण गुण कहते हैं कि मैं मित्रता किससे रखूं, उनका मालिक से प्यार नहीं रहता है. அப்படி இல்ல, அந்த குணம் தானா இழுக்கப்பட்டலாம் வராது. ஏன்னா எஜமானன் கிட்ட குறை இருக்குது. அப்ப அந்த குணம் என்ன சொல்லுமா? என் மேல அன்பே இல்லாதவர்கிட்ட நான் எப்படி நண்பனா இருக்க முடியும் அப்படி சொல்லுமா. அந்த குணம் வேணும் 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 நம்ம நினைக்கதான் அந்த குணத்தை நாம இழுக்க முடியும். நம்ம கிட்ட குறை இருக்கிறப்ப அந்த குணம் என்ன சொல்லுதான்? எஜமானனுக்கு என் மேல அன்பே இல்ல, என்னை நண்பனாவே என்னோட எஜமானன் நினைக்கல, அப்ப நான் எப்படி அவங்க கிட்ட போவேன்னு சொல்லிடுமா. परंतु जो मालिक हो कड़े है गुण भी उसको प्यार करते हैं. ஆனா யாரு எஜமானன் என்ற ஸ்தானத்துல நிலையா இருக்காங்களோ அவங்க மீது குணங்கள் அன்பு செலுத்தும். குணம் என்ன பண்ணுமா? அப்படிப்பட்டவங்க மேல அன்பா இருக்குமா. ஞானி को तो गुण ही प्यारे लगते हैं ना. ஞானிகளுக்கு குணம்தான் பிடித்தமானது. वो गुण कशिशवन है, அவங்க குணத்தையே கவர்ச்சிக்க கூடியவர்கள். जिस कारण मालिक को केंचते हैं. ஆகையால குணம் என்ன பண்ணுமா? எஜமானனை இழுக்குமா. நாம குணத்தை இழுக்கிறதுக்கு பதிலா அந்த குணம் நாம எப்ப எஜமானனா இருக்கோ நம்மளை தன் பக்கம் குணம் இழுத்துருமா. परंतु ऐसा अवश्य है कि स्वयं मालिक को स्थित रहने से वे गुण आप पे ही उसमें आ जाते हैं. ஆனா இதுக்கு அவசியமானது என்ன? தான் எஜமானனாக இருந்து அந்த எஜமானன் என்ற நிலையில ஸ்திரமா இருந்தா அந்த குணம் தானாகவே அவர்களுக்குள் வந்துவிடும். तो अपने मालिकपन का पूरा निश्चय होना चाहिए. சோ அதற்கு தான் எஜமானன் என்ற முழுமையான நம்பிக்கை இருக்கணும். அஹம் ஆத்மா பரமாத்மா கி சந்தான், நான் ஆத்மா பரமாத்மாவுடைய குழந்தை. ये निश्चय होगा तो संपूर्ण देवी गुण भी आते रहेंगे. இந்த நிச்சயம் இருந்தா முழுமையான தெய்வீக குணங்களும் வந்துரும். நிச்சய சேஹி தெய்வீ குணாத்தே, நம்பிக்கையோட அடிப்படையில தான் தெய்வீக குணங்கள் ஒவ்வொருத்தற்ற வரும். ज्ञान की पॉइंट्स उठाना उसमें टाइम नहीं लगता, परंतु देवी गुण धारण करने में टाइम लगता है. ஞானத்தோட பாயிண்ட் எடுத்துக்கிறது அதுக்கெல்லாம் நேரம் ஆகிறது இல்ல, ஆனா குணத்தை தாரணை பண்றதுல தான் நேரம் எடுக்குது. அச்சா, ஓம் சாந்தி. மற்றவங்களை கட்டுப்படுத்துறது தான் பலம்னு சிலர் நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையான பலம் தன்னை கட்டுப்படுத்துறதுல தான் இருக்கு. Some people think that controlling others is their strength, but the real strength is in controlling the self.